ஓம் நமச்சிவாய். ஈசனே, அடியார்களும் வந்து விட்டார்களே. இப்போது நான் என்ன செய்வது? ஓம் நமச்சிவாய். இதோ வந்துவிட்டேன். தாயே, பசி எங்களை வாட்டி பதைக்கிறது. இதோ வந்துவிட்டேன் சுவாமி, சற்று பொறுங்கள். விரைவில் வருகின்றாயா, இல்லை வேறொரு இல்லத்திற்கு சென்று எங்கள் பசியை ஆற்றிக் கொள்ளவா? தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இன்னொரு இலை போட்டு அதிலும் பரிமாறு. உன் மகனை அழைத்து அமரச் செய். சுவாமி, ஏன் தயக்கம்? இப்போதுதான் அவன் மாமன் வந்து அழைத்து சென்றான். பிள்ளை இல்லாத போது நாங்கள் உணவருந்த மாட்டோம். சென்று அவனை அழைத்து வா. மாமன் வீடு வெகு தூரத்தில் இருக்கிறது. அழைத்து வருவதென்றால் 3 நாட்கள் ஆகும். சுவாமி, 1000 தவறுகள் செய்திருந்தாலும் என்னை மன்னித்து என் விரதத்தை நிறைவேற்றி தாருங்கள். முடியாது. பிள்ளை வந்தால் ஒழிய இங்கே நாங்கள் உணவருந்த மாட்டோம். தொண்டரை புறப்படும். சுவாமி, நீங்கள் உணவருந்தாமல் போன இதனால் வரை நான் கடைபிடித்து வந்த விரதம் பயனில்லாமல் போய்விடும். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உணவருந்தி விட்டு போங்கள். நீ என்ன சொன்னாலும் சரி, உன் எண்ணம் ஈடேறாது. உங்களை போக விட மாட்டேன். எந்த விரதம் பங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என் ஒரே மகனை கொண்டேனோ அந்த விரதம் பூர்த்தி அடையாமல் ஒரு அடி கூட போக விட மாட்டேன். உட்கார்ந்து உணவருந்து விட்டு என் விரதத்தை முடிக்கப் போகிறீர்களா? இல்லை, என் மகனை கொண்டது போல் உங்களையும். தாயே, தாயே, கொஞ்சம் போது, கொஞ்சம் போது. தாயே, உன்னுடைய விரதத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் ஒரு சிறு நிபந்தனை. இறந்து போன உன் மகனின் பெயரை சொல்லி 3 முறை கூப்பிடு. அந்த ஓசையாவது எங்கள் காதுகளில் விழட்டும். கூப்பிடு தாயே, கூப்பிடு. சிவனேசா, சிவனேசா, சிவனேசா. சிவனேசா, சிவனேசா, கண்ணே. நீ இறந்து போன குழந்தை உயிரோடு வருவதென்றால் வந்தது எம்பெருமானே. காரை காட்டு நங்கையே. சுவாமி, சுவாமி. காரை காட்டு நங்கையே, உனது பக்தியை மெச்சினோம். இப்பூ உலகில் நலமோடு வாழ்ந்து எம்மை வந்து அடைவாயாக. சிறு தொண்டரே, பார்த்தீரா? தன் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக துணையாக இருந்த ஒரே பிள்ளையை கொன்றாளே, அவளை விடவா நீர் சிறந்த பக்தர்? கூலிக்கு நெல் குத்தி அந்த அரிசியில் சோறு சமைத்து என் பெயர் சொன்ன அடியார்களுக்கெல்லாம் உணவளித்து வெறும் கஞ்சியை மட்டும் தான் குடித்தாளே, அந்த அம்மையாரை விடவா நீர்? இல்லை பெருமானி, இல்லை. அகந்தையின் அறிவை மறைத்து விட்டது, ஆணவம் என் கண்களை மறைத்து விட்டது. நான் உணர்ந்து விட்டேனே, நான் உணர்ந்து விட்டேன். அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் முருகனுடைய தந்தை. லார்ட் சிவா அவ்வளவு பவர்ஃபுல் காடா? ஆமா, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பக்தனையே தனது பக்தனா மாத்தினான் நம்முடைய முருகன். அதை நான் சொல்றேன். பொய்யாமொழி புலவரே, வணங்குகிறேன். வாருங்கள் குமரப்போழலே, அமருங்கள். நன்றி, நன்றி.
பெரும் நிலக்கரான தாங்க இவ்வேளை புலவரை நாடி வந்த காரணம் என்னவோ? ஒன்றுமில்லை புலவரே, முதலில் இதை எடுத்துக்கொள்ளும். 1000 வராகன் இருக்கிறது. 1000 வராகனா? எனக்கா? எதற்கு? நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும். அடியேன் அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும். என்ன சொன்னீர்? முழுவதற் கடவுள், முக்கண் படைத்தோன், முப்புறமும் எரித்தோன், எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பரமேஸ்வரனை பாடும் வாயா அவன் மைந்தனையா பாடச் சொல்லுகிறேன். போதும். எனக்கு வாழ்வளித்த வள்ளலை, வடிவேலனை, வண்ணமயில் வாகனனை பாடமாட்டேன் என்ற ஏளனமாக பேசுகிறேன். புலவரே, நான் கொடுத்த 1000 வராகன் போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளும், தருகிறேன். அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும். நிறுத்தும். நீ கோடி கோடியாக வராகனை கொட்டிக் கொடுத்தாலும் இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவி எடுத்தாலும் என் அப்பனை பாடும் வாயா சுப்பனை பாடமாட்டேன். பெட்டையை பாடும் வாயா அது இட்ட முட்டையை பாடமாட்டேன். போய்விடு. முருகா, நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால், கண்கண்ட தெய்வம் என்றால், சத்தியத்தின் உருவம் என்றால், தத்துவத்தின் பொருள் என்றால், புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்வேன். அது மட்டும் போராது முருகா, இந்த புலவன் வாயாலேயே உன் புகழை பாடுபடி செய்ய வேண்டும். புகழை பாடுபடி செய்ய வேண்டும். பொய்யாமொழி, வருகிறேன். யாரப்பா நீ? பாரப்பா நன்றாக என்னை. கையிலே வில்லெடுத்து கானகத்தே தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர்? வேடனோ? வேடனோ விருத்தனோ வேலனோ மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? உம்மிடம் உள்ளது வேண்டும். ஓஹோ, நீ கல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுமே. எடும் விரைவில். உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே. அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா? ஏன் இல்லை? உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கிறது. ஓஹோ, புலவரோ? பெரும் புலவர் அல்ல, பெரும் புலவர். பொய்யாமொழி. அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே. ஏன் முடியாது? எப்படி முடியும்? என் மீது ஒரு பாட்டு பாடும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா? முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். உன் பெயர் என்ன? முட்டை. இப்படி ஒரு பெயரா? இருக்கிறதே. என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல, உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது. பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா? சரி சரி, உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விட மாட்டாய். பாடுகிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கு இயல்தனலே, மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாயதவர் போம், காணவேல் முட்டைக்கும் காடு, காணவேல் முட்டைக்கும் காடு. ஏன் சிரிக்கிறாய்? நீர் பாடிய பாடலில் சொற்குற்றமில்லை, ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது. பொருட்குற்றமா? ஆமா. கள்ளிச்செடியும் தீந்து போகும் அனல் பறக்கும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேல மரத்தின் முள் தைத்தது என்கிறீர். ஆமாம். கள்ளி மரம் ஈரம் மிகுந்தது, வெட்டி போட்டாலும் அது சுலபத்தில் காய்வதில்லை. கருவேல முள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது. அப்படி இருக்க கள்ளியே பற்றி எரியும் போது கடும் வெயிலிலே கருவேலம் முள் மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? பிழைதானே புலவரே? இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு, தமிழ் புலமை வேறு, பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு, பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திமிரான பேச்சு வேறு. எம்பெருமானே, அம்மையே, அப்பா, யாருது? யாருது? முட்டை. பெட்டையிட்ட முட்டை, அப்பன் பெற்ற சுப்பன். ஐயரே, போதும் போதும், கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் உன் மீது பாடமாட்டேன் என்று
குமரப்ப வள்ளலிடம் அகந்தையாக பேசி அவமதித்தேன். என் அகந்தையை அழிக்க வந்த அழகு தெய்வமே, கவிதை இன்பமே, கன்னி தமிழ் வளர்த்த சங்கமே, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க.